இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பூ டிசைன் வச்சு ஒரு ரப்பர் பேண்டில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை கிளிப்பில் கூட நீட்டாக வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நமக்கு க்ரோஷா பண்ணுறதுக்கு ஒரு நூலும், அதுக்கு லாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஊசி, நடுவில் வைக்கிற இந்த பீட்ஸு, சிசர், இது மட்டும்தான். வேறு எதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு நூலில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஒரே கலர் போதும். இப்போ நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 mm ஊசி எடுத்திருக்கேன். நம்ம இப்போது ஃபவுண்டேஷன் செயின் 40 செயின் +1 போட்டுக்கணும். ஏன்னா அந்த ஒரு செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ ஃபவுண்டேஷன் செயின் போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கிப் நாட் போடலாம். ஸ்கிப் நாட் போட்டுட்டு த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு செயின் போட்டுக்கலாம். இப்போது நம்ம 40 செயின் ப்ளஸ் ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் செயின் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே சிங்கிள் குரோஷியே தான் போட போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து நம்ம கடைசி வரைக்கும் 40 சிங்கிள் குரோஷியே போடணும். ஃபஸ்ட்டு அந்த நூல் உள்ளே விட்டால் 2 இது இருக்கும். 2 நம்மளோட ஊசியில் 2 லூப்பில் வழியாகவே அப்படி இழுக்கணும். இப்போ இன்சர்ட் பண்ணிட்டாச்சு யானோவை. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே சேர்த்து அந்த ஹூக் வழியாகவே இழுத்தணும். 2 இதுலேயுமே. இதுதான் சிங்கிள் குரோஷே. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கில் நம்ம வெளில இருக்க நூலை இழுக்கணும். எடுத்து 2 இதுவாக இருக்கும் லூப்பு. இப்போ எண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம சிங்கிள் குரோஷே ஃபுல்லாக சிங்கிள் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு எண்டில் பார்க்கலாம். இப்போது செயின் 3 1 2 3 செயின் போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் விட்டுட்டு செகண்ட் இதில் டபுள் குரோஷே போட போகிறோம். டபுள் குரோஷே போட்டுட்டு செயின் 3 அதுக்கு மேலவே டபுள் குரோஷே செயின் 3 போட்டுட்டு நம்ம அந்த டபுள் குரோஷே பண்ண கேப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதுதான் கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். இப்போது டபுள் குரோஷே இது பக்கத்தில் இருக்க அந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயே டபுள் குரோஷே போடணும். டபுள் குரோஷே போட்டுட்டு 3 செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டபுள் குரோஷே கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். double crochet, chain 3, strip stitch in the double crochet gap. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டிச்சு இது ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். டபுள் குரோஷே போடணும். அடுத்தடுத்த ஸ்டிச்சில் தான் போடணும். இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ண தேவையில்லை. டபுள் குரோஷே போட்டு அதுக்கு மேலே 3 செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா டபுள் குரோஷே கேப்பில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். செயின் 3 இப்போ ஸ்லிப் ஸ்டிச் அந்த கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இதே தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். எண்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம எண்டு வரைக்கும் வந்துட்டோம். எண்டுலேயும் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போது நம்ம எக்ஸஸாக இருக்க அந்த யானை கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது நம்ம ரோஸ் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நூலை உள்ளே இழுத்துடலாம். இப்போது இதை நம்ம ஊசி நூல் வச்சு இதை எப்படி அட்டாச் பண்ணலாம். இது நம்ம தைக்கும்போது ரப்பர் பேண்ட் கூட வச்சு ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.